Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3551 டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கான ஆன்சருடைய லெக்சர் வீடியோஸ் தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிசைன் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிசைன் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் அப்படின்னா என்ன? ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெகட்டிவ் விஷயமும் வரும். ஒன்றை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பல கஷ்டங்கள் படணும். இப்போ நார்மலாக ஒரு ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஒரு டிராயிங் பண்ணுறதுக்கு இடையில நமக்கு எவ்வளோ விஷயங்கள்லாம் மாறுபடுது, ஓகேவா? அது எரேஸ் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம், ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ண போகிறோம், டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் கொண்டு வர போகிறோம். அப்போ அதில் எனக்கு நிறைய இஷ்யூஸ் ஏற்படலாம். அந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு அந்த இஷ்யூஸை பார்க்குறது தான் இது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் சேலஞ்சஸ் ஃப்ரம் சிஸ்டம் பெர்ஸ்பெக்டிவ். சிஸ்டமை பொறுத்தளவு சிஸ்டமில் எனக்கு என்னெல்லாம் இஷ்யூஸ் வருதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இஷ்யூ கம்யூனிகேஷன், ஓகேவா? கம்யூனிகேஷன் அப்படின்றப்ப நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா எல்லா ப்ராசஸர் ஒரு 100 ப்ராசஸர் கம்யூனிகேட் பண்ணுதுன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வந்து ஏற்படுது, ஓகேவா? அதுக்காக நான் யூஸ் பண்றது தான் இந்த ரிமோட் ப்ரொசீஜர் கால், ரிமோட் ஆப்ஜெக்ட் இன்னோவேஷன் கேஷன், மெசேஜ் ஓரியன்டட் கம்யூனிகேஷன் வெர்சஸ் டீம் ஓரியன்டட் கம்யூனிகேஷன். இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் இஷ்யூவை சால்வ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ் அப்படின்றப்ப ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இல்லாமல் நிறைய ப்ராசஸை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம். அப்போ அந்த சிஸ்டம் வந்து கொஞ்ச நேரத்தில் பிளாக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராசஸ் இஷ்யூவும் நம்மளுடைய சிஸ்டமில் வரலாம். நெக்ஸ்ட்டு நேமிங் இஷ்யூஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான நேம் எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? நேம் எதுக்காக நம்ம வைக்கிறது? ஒருத்தவங்களை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வைக்கிறது தான் நேம், ஓகேவா? அப்போது அவங்க ஒரே மாதிரியான நேம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ நேமிங் இஷ்யூ வந்து இங்கே பர்ஃபார்ம் ஆகும். அடுத்து சிங்க்ரனைசேஷன் இஷ்யூ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மியூச்சுவலாக வந்து கோஆர்டினேஷனாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்றதுல ப்ராப்ளம் வரலாம். ஒருத்தருங்க இப்போ வந்து எல்லாரோடையும் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து செட் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட பேரோட மட்டும் தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சிருப்போம். ஏன் அவங்களோடய நம்மளுக்கு செட் ஆயிருக்கு, சிங்க்ரனைஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயுமே ஒரு ப்ராசஸர் இன்னொரு ப்ராசஸரோட சிங்க்ரனைஸ் ஆகிறதுக்கு ஒரு சில விஷயம் எதிர்பார்க்கலாம். அது நடக்கிறது மட்டும்தான் இதுவாகும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் ஆக்சஸ். ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். தென் வந்து ஸ்கேலபிள், அதாவது ஆக்சஸ் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கா, ஃபாஸ்டா இருக்கா, ஸ்லோவா ஆகுதா, இந்த மாதிரி இருக்க இஷ்யூஸ் வந்து ஏற்படலாம். இதெல்லாம் வந்து இஷ்யூஸ் நடக்கலாம் அப்படின்றது தான், ஓகேவா? அடுத்து கன்சிஸ்டன்சி அண்ட் ரிப்ளிகேஷன், ஓகேவா? டேட்டா கன்சிஸ்டன்சி மீன்ஸ் என்னோட டேட்டா ஸ்டெபிலிட்டியா இருக்கணும், எந்த இடத்துலையும் மாறக்கூடாது. தென் என்னோட டேட்டா வந்து ரிப்ளிகேட் ஆகுது. ரிப்ளிகேஷன் மீன்ஸ் ஜெராக்ஸ் வந்து என்னோட ஆப்ஜெக்ட் நிறைய வச்சிருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஃபால்ட் டாலரன்ஸ் மீன்ஸ் அதுதான். ரிப்ளிகேஷனும் கன்சிஸ்டன்சியும் நடக்கிறனால என்னோட டேட்டா எங்கேயாவது லாஸ் ஆனாலும் நான் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னோட டேட்டா வந்து ஹை செக்யூரிட்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூஸை வந்து நான் பார்க்கணும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஏபிஐ வந்து கரெக்டாக இருக்கா, எல்லா இடத்துலையும் என்னோட சர்வீஸ்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா. தென் டிரான்ஸ்பரன்சி மீன்ஸ் என்னோட ஒரு விஷயங்களை இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸை ஹைட் பண்ணி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் நம்ம டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் நம்ம வந்து யார்ட்டையும் காட்டக்கூடாதுன்னு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைப்போம். அதெல்லாம் என்னன்னா ஆக்சஸ் டிரான்ஸ்பரன்சி. என்னோட டேட்டா எப்படி வந்து பர்ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லக்கூடாது. எங்கே இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த லொகேஷன் டிரான்ஸ்பரன்சி, ஓகேவா? எங்கே இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி எங்கே நான் மைக்ரேட்னா ஒரு இடத்துக்குல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பேர் மைக்ரேட், ஓகேவா? ஸோ மைக்ரேஷன் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா என்னோட டேட்டாவை நான் ரீலொகேட் பண்ணுறேன், அந்த இடத்த நான் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்கேலபிலிட்டி அண்ட் மாடுலாரிட்டி அப்படின்னா என்னோட டேட்டா வந்து எல்லாமே ஸ்கேலபிள் மீன்ஸ் எனக்கு வேணுன்ற இடத்துல ஈஸியாக தேவை இருக்க இடத்துல ஈஸியாக எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறது, ஓகேவா? இந்த விஷயம்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் அல்காரிதமிக். அங்கே வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் சேலஞ்சஸ். இங்கே வந்து அல்காரிதமிக் சேலஞ்சஸ்லாம் எனக்கு என்ன இருக்குன்னா நிறைய விஷயங்கள். அதே மாதிரி சேம் திங் டிசைன் யூஸ்ஃபுல் எக்ஸிக்யூஷன் மாடல் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். நமக்கு தேவையான மாடல் தான் நம்ம எடுத்துக்கிறோமா, அதுக்கு தேவையான விஷயங்கள் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணணும். அடுத்து டைனாமிக் டிஸ்ட்ரிபியூட்டட் கிராஃப் அல்காரிதம் அண்ட் டைனாமிக் ரூட்டிங் அல்காரிதம். கரெக்டாக எந்த வேல போகுதுன்னு நான் டிஸ்ட்ரிபியூட்டட் அல்காரிதம் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா ஒருத்தவங்கலேருந்து கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். வேனில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராசஸர், மெமரி, அந்த டெஸ்டினேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அடுத்து டைம் அண்ட் குளோபல் ஸ்டேட் இன் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம், ஓகேவா? டைமிங்கும் குளோபல் ஸ்டேட் எந்த இடத்துல இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் சிங்க்ரோனைசேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் மெக்கானிசம். அடுத்து அசிங்க்ரோனஸ் இதுவாகும். தென் குரூப் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, மல்டி கேஸ்ட்னா ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் என்னோட மெசேஜ் எப்படி
நான் டெலிவர் பண்ணுறேன் அப்படின்றது அந்த குரூப் ஆஃப் கம்யூனிகேஷனை சொல்கிறது மல்டிகாஸ்ட். தென் மானிட்டரிங் டிஸ்ட்ரிபியூட்டட் ஈவென்ட் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன் அந்த மானிட்டரிங் ஓகேவா வியூ பண்ணுற ப்ராசஸ். அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோக்ராம் டிசைன் அண்ட் வெரிஃபிகேஷன் டூல்ஸ். நெக்ஸ்ட் டீபக்கிங் ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா அதை நான் எப்படி கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்றது அந்த விஷயம் எனக்கு வந்து இஷ்யூஸ் நடக்கலாம். தென் டேட்டா ரிப்ளிகேஷன் ஜெராக்ஸ் ஆகுறது க்ளோன் ஆகுறது எனக்கு ப்ராப்ளம் ஆகலாம். கன்சிஸ்டன்சி மாடலில் தென் கேச்சிங் எனக்கு அன்வான்ட் டேட்டா இது பண்ணுறது பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்ல்டு வைட் வெப் டிசைன் கேச்சிங் சர்ச்சிங் அண்ட் ஷெடியூலிங் ஒரு விஷயத்தை நான் வந்து அப்சர்வ் பண்ணுறேன் அதை சர்ச் பண்ணுறேன் தென் ஷெடியூல் அந்த இது ப்ராசஸ் வந்து எந்த நேரத்தில் நடக்கணும்னு ஷெடியூல் பண்ணுறேன். இதுலலாம் எனக்கு சேலஞ்சஸ் ஏற்படலாம் அதாவது எனக்கு வந்து என்னென்னா டிஃபிகல்ட்டிஸ் ஏற்படலாம் ஓகேவா. அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர்டு மெமரி அப்ஸ்ட்ராக்ஷன் ஓகேவா கரெக்டாக என்னுடைய டேட்டாஸ் எல்லாம் வந்து எனக்கு தேவையான விஷயங்களை நீடான விஷயத்த மட்டும் நான் தெளிவாக வச்சிருக்கேனா அப்படின்றது ஓகேவா. எனக்கு அன்வான்ட் டேட்டாஸ்லாம் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவேன் அதாவது நெசசரி திங்ஸை மட்டும் வெளியே ஷோ பண்ணிவிட்டு அன்வான்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் ஹைட் பண்ணி வச்சிருவேன் ஓகேவா. அடுத்து ரிலியபிள் அண்ட் ஃபால்ட் டாலரண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் ஓகே. அடுத்து எனக்கு என்னோட டேட்டா எப்போ வேணுமோ நான் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களை நான் பண்ணுறேனா அப்படின்றது தான். அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது செக் பாயிண்டிங் அண்ட் ரெக்கவரி அல்காரிதம் ஃபெயிலியர் டிடெக்டர்னு சொல்லுவோம். இப்போ எங்கேயாவது வந்து ஃபெயிலியர் நடந்திருக்கா நான் செக் பண்ணுறது. அப்படி ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்னோட அல்காரிதம் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் லோட் பேலன்சிங் எவ்வளோ விஷயம் கொடுத்தாலும் எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறது லோட் பேலன்சிங் அண்ட் ரியல் டைம் ஷெடியூலிங் தென் பர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் தான் நம்ம வந்து அல்காரிதமிக் சேலஞ்சஸ் சொல்கிறோம் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே. தென் சம் அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது நமக்கு 2 மார்க்கில் கேட்குறாங்கன்னா மொபைல் சிஸ்டம்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய மொபைல் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சென்சார் நெட்வொர்க் யூபிக்விட்டஸ் பெர்வேசிவ் கம்ப்யூட்டிங் வந்து ஒர்க் ஆகுது. பியர் டு பியர் கம்ப்யூட்டிங் P2P அதாவது ஒரு இதுலேருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஓகேவா சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனுக்கு இடையில நடக்கிறது. தென் பப்ளிஷ் சப்ஸ்கிரைப் கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மல்டிமீடியா டிஸ்ட்ரிபியூட்டட் ஏஜென்சி இதெல்லாம் வந்து சம் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எங்கே அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் ஓகேவா. ரொம்ப ஈஸியான கொஷின் தான். மறக்காம முருகன் டெக்வல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்க்கு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா தேவையான கண்டென்ட் வரையும் நம்ம சொல்லிக் கொடுக்குறத மட்டும் ஞாபகம் வச்சு படிங்க. ஈஸியாக மார்க் வாங்கலாம் எக்ஸாமில். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.